Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இந்த வீட்டு எஜமான உசுருக்கு ஆபத்து இருக்கு. தாத்தாவோட உசுரு பேரங்கையில இருக்கு. அந்த வாரிசு இந்த குடும்ப தலைவரோட புகழ உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. குடுகுடுப்பக்காரன் சொன்னது சரிதான். உங்க உசுருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இளங்கோவோட வாரிசால உங்களை சூழ்ந்து இருக்கிற ஆபத்து போயிடும். உன் பையன் கையில தான் என் தலையெழுத்தே இருக்கு. இளங்கோ வீட்டுல எனக்கு மரியாதை உண்டானதே என் வயித்துல குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் தான். நான் தான் அந்த குடும்பத்துக்கு இளங்கோவோட வாரிச பெத்து தர போறேங்கிறதுனாலதான் மாமா என் மேல இவ்ளோ அன்பா இருக்காரு. என்னால குழந்தைய பெத்து கொடுக்க முடியாதுன்னு ஆச்சுன்னா நிச்சயம் அவரு இளங்கோவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அது பார்த்துட்டு என்னால உயிரோடவே இருக்க முடியாது. அதுக்கு இப்பவே நான் என் உயிரை மாச்சுக்கிறது தான் சரி. நான் சாகுறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். அதுதான் சரி. மேடம், யாழினி மேடம்க்கு மதியம் கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துடுறீங்களா? நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க சிஸ்டர், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் அவளுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இனியா, என்ன மன்னிச்சிரு. என் குழந்தை இல்லாம போச்சுங்கிற விஷயத்த கேட்ட உடனேயே நான் என் கைய அறுத்துட்டு சாகத்தான் போனேன். அப்போ நீதான் என்ன காப்பாத்துன. இனி நீ என்ன காப்பாத்த நான் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன். உன்னை விட்டு போறது எனக்கு வேதனையாதான் இருக்கு. ஆனா என் குழந்தை இல்லாம என்னால அந்த வீட்ல போய் வாழ முடியாது. உன்னாலையும் எனக்கு குழந்தைய தர முடியாது. அதனால யாருக்கும் பாரம் இல்லாம நான் போயிடுறேன். என்ன மன்னிச்சிரீனியா. இளங்கோ, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வாழ்றத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் மாமா
நிச்சயமா இன்னொரு பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீங்க அவ கூட சந்தோஷமா இருங்க. நான் போறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சரிங்க, நான் யாழினி கொடுத்துறேன். அக்கா, அக்கா, யாழினி என்ன பண்ற? இத்தனை மாத்திரையும் ஒன்னா போட்டு ஒரே அடியா போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப எதுக்காக என்ன காப்பாத்துன? என்ன 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 காப்பாத்துன நான் உன்கிட்ட கேட்டேனா? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. இப்ப சாகர அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு? கோழையா நீ? இதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் நம்ம அப்பா நம்மள வளர்த்தாரா? எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் கடந்து நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் யாழினி. எவ்வளவோ விஷயங்கள்ல ஜெயிச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே போராடி வந்தது இப்படி சாகிறதுக்காகவா? சொல்லு, இப்படி சாகிறதுக்கா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற இனியா? என்னால வேற என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு ஒரு ஒரு குழந்தை இருக்க போறதில்ல. என்ன அம்மான்னு கூப்பிட இந்த உலகத்துல யாரும் இருக்க போறதில்ல. யாழினி, ஒரு குழந்தை வாயால அம்மான்னு கூப்பிட முடியாம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? யாழினி, இதை விட ஒரு கொடுமை வேற வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? அதான் என் குழந்தை என்ன விட்டு போன உடனே நானும் உயிரோட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை ஏன் காப்பாத்தின இல்லையா? அறிவு கெட்டவளே, அந்த குழந்தை போயிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் உனக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு யார் சொன்னது? அந்த குழந்தை இல்லனா இன்னொரு குழந்தைய நீ பெத்துக்க போற. அதுக்காக நீ சாகணுமா? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ என்ன ஏமாத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுற இனியா? இல்ல, இந்த குழந்தைய எனக்கு அபூர்வமா கிடைச்ச குழந்தை. ஒரு குழந்தைய தாங்குற சக்தி கூட என் கர்ப்பப்பைக்கு இல்லைன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது உனக்கும் தெரியும். இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது உங்க உயிருக்கு ஆபத்துல தான் முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. அதுவும் உனக்கு தெரியும். அதுக்கப்புறமும் இன்னொரு குழந்தைய பெத்துக்கலான்னு சொல்றியே, நீ என்ன ஏமாத்ததானே சொல்ற? ஏய், சரி அண்ணி, அப்படியே வச்சுக்கோ. உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு கூட வச்சுக்கோ. அதுக்காக வாழக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காடி? எத்தனையோ பேரு குழந்தையே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கறாங்க. கூட பிறந்தவங்களோட குழந்தைய எடுத்து வளர்க்கறாங்க. அதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? அவ்வளோ ஏன், எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் குழந்தைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தை இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஏன்டி நினைக்கிற? அப்படியெல்லாம் வாழ முடிஞ்சவங்கள நான் கடவுளா பாக்குறேன் இனியா. ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்ல. ஒரு குழந்தை இல்லாம வாழவே முடியாதுன்னு தான் என் மனசு சொல்லுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இளங்கோ வீட்ல என் மாமனார் முன்னாடி எல்லாம் என்ன பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு கூட சிரிக்க மாட்டாரு. என்ன பார்க்கும் போதெல்லாம் சிடு சிடுன்னு எரிஞ்சுதான் விழுவாரு. என் காது படவே என்ன குழந்தைய பெத்துக்கவே வக்கில்லாதவன் சொல்லுவாரு. வீட்ல சாமி கும்பிடுறது, ஊர்ல சாமி கும்பிடுறது, இப்படி எதுக்குமே என்ன முன்னாடியே நிறுத்த மாட்டாரு. அப்பெல்லாம் என்ன மருமகன் வாய் நிறைய ஒரு நாளும் அவரு மனசார கூப்பிட்டதே இல்ல. ஆனா அவரு இப்போ மருமகளேன்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுறாரு. என் குடும்பத்து வாரிச பெத்து தர போறவன் நீதான்னு என்ன தாங்குறாரு. இவ்வளவோ எதனால கிடைச்சது? இந்த குழந்தையினாலதான் கிடைச்சது. இந்த குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அந்த மரியாதை நிலைக்குமா அந்த வீட்ல? என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது இனியா.
வாழா வெட்டியா காலம் பூரா நம்ம வீட்ல தான் வந்து உட்கார்ந்திருக்கணும். அதுக்கு நான் செத்து போறதே மேல். அதனாலதான் நான் சாக முடிவு பண்ண. நீ ஏன்டே என்ன காப்பாத்துன? ஐயோ, இங்க பாரு யாழ்னி, ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா மாமியார் ஒரு மாதிரியும் மாமனார் ஒரு மாதிரியும் தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நம்மள தாங்கவும் மாட்டாங்க, ஒரே மாதிரி தூத்தவும் மாட்டாங்க. யாரு நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு போக வேண்டியதானே. மாமா உன்னை மதிக்கலன்னா நீயும் அவரை மதிக்காத. ஆனா நம்ம அத்தை நம்மள நல்லா பாத்துக்கிறாங்கல்ல யாழ்னி, அது போதும்ல. இங்க பாரு யாழ்னி, நான் உன்கிட்ட கேக்குறேன், இளங்கோ உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காருல, நீ பண்ற இந்த காரியத்தை இளங்கோவால தாங்கிக்க முடியுமா? இளங்கோவுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கறேங்கறியே, உனக்கு எப்படி யாழ்னி மனசு வந்துச்சு? இனியா, போன வாரத்துல ஒரு நாள் ஜோசியம் பார்க்க வந்தாங்க. இளங்கோனால வர வாரிசுனாலதான் நம்ம மாமா உயிருக்கு இருக்கிற கண்டம் தீரும்னு ஜோசியர் சொன்னாரு. அப்போ நம்ம மாமா இளங்கோ கைய புடிச்சுக்கிட்டு சீக்கிரம் உன் வாரிச நல்லபடியா பெத்து கொடுப்பான்னு கேட்டாரு. என் புருஷனும் நிச்சயமா தரதா வாக்கு கொடுத்தாரு. மாமா அப்படி கைய புடிச்சு கேட்டதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இளங்கோ மூலமா அவருக்கு உடனே ஒரு வாரிசு வேணும். அது ஒருவேளை என்னால பெத்து கொடுக்க முடியாம போயிட்டாலோ இன்னொரு கல்யாணம் பண்ணியாவது அந்த வாரிச அவரு கையில ஒப்படைக்கணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இளங்கோவோட வாரிசாலதான் அவரோட உயிருக்கு பாதுகாப்பு. அது அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்போ இப்ப இப்ப குழந்தை இல்லாம ஆயிட்டா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஆனா அதே சமயம் இளங்கோவோட வாரிசுக்காக சூட்டோட சூட்டா என்ன நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இளங்கோவுக்கு ஸ்வேதாவையோ இல்ல வேற ஏதாவது பொண்ணையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மாமா அப்படி செய்யக்கூடியவர் தான்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இளங்கோ வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வாழ்றத என்னால பார்க்க முடியுமா? சொல்லு. ஐயோ, இங்க பாரு யாழ்னி, இளங்கோ உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. மாமா அப்படிலாம் சொன்னாலுமே இளங்கோ அப்படி பண்ணுவாரா? நீ என்ன பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்க? என்ன பேசுற இனியா? கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையோன்னுவாங்க. நம்ம மாமா ரொம்ப நைஸா பேசுவாரு. அவரு மறுபடியும் மறுபடியும் பேசி பேசி இளங்கோவ ஒரு கட்டத்துல சம்மதிக்க வச்சிருவாரு. இளங்கோ எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் அப்பாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணும்போது அவரு மட்டும் என்ன பண்ணுவாரு சொல்லு? யாழ்னி, இதெல்லாமே நீ உன்னோட மன குழப்பத்துல பேசிட்டு இருக்க. நீ இந்த பிரச்சனைய மறுபடியும் மறுபடியும் நினைச்சு பூதாகரமா ஆக்கிட்டு இருக்க. அதனால்தான் இப்படிலாம் பேசுற. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அப்படி நடக்க நான் விட்டுற மாட்டேன். சரி இனியா, நான் பூதாகர படுத்திக்கிறேன்னே வச்சுக்கோ. எனக்கே பயமா இருக்கு. ஒரு குழந்தை இல்லாத வாழ்க்கைய நினைச்சா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. குழந்தை இல்லாம வாழவே முடியாதுன்னு தான் தோணுது. குழந்தை இல்லாம என் மாமனார் முன்னாடி நிக்கவே முடியாதுன்னு தான் தோணுது. சரி இனியா, நீ இவ்ளோ தூரம் சொல்றல்ல, நான் ஒன்னு கேக்குறேன். உன்னால முடியுமா? என்ன சொல்லு. உனக்குதான் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? நீ அடுத்தடுத்து குழந்தை பெத்துக்க முடியும் தானே? உன்னை நான் கையெடுத்து கும்பிடுற. எனக்கு உன் குழந்தைய கொடுத்துற. இப்பவும் நீயும் தானே கர்ப்பமா இருக்க.
எனக்கு குழந்தை பிறக்கும்னு நினைச்ச சமயத்துல உனக்கும் குழந்தை பிறக்கும். நீ பெத்த குழந்தைய எனக்கு கொடு. அது நான் பெத்த குழந்தைன்னு சொல்லி என் மாமனார் முன்னாடி பெருமையா நிக்கிறேன், கம்பீரமா நிக்கிறேன். அது வரைக்கும் நான் என் வயித்துல குழந்தை இருக்கிற மாதிரி சமாளிச்சுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நீ உன் குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ். என்ன பேசுற? என் குழந்தைய நான் எப்படி? அப்போ நீ உன் குழந்தைய எனக்கு கொடுக்க மாட்டல்ல? ஐயோ யானி, நீ எமோஷனல்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதேதோ உளறிட்டு இருக்க. இதை தவிர நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்யறேன். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நான் ஒன்னும் எமோஷனலாம் பேசல, நல்லா யோசிச்சுதான் கேக்குறேன். நான் உயிரோட இருக்கணும்னா, அந்த வீட்ல மறுபடியும் நான் மருமகளா வாழணும்னா எனக்கு இதை தவிர வேற வழி இல்ல. நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா எனக்கு ஒரு குழந்தை வேணும். அத நீயே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? குழந்தை ஒண்ணுதான் என்ன இப்போ வாழ்வா சாவாங்கிற இடத்துல வச்சிருக்கு. யாழ்னி, குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்காத யாழ்னி. என் வயித்துல குழந்தை உண்டான சந்தோஷத்தை முழுசா ஒரு சில மணி நேரம் கூட நான் அனுபவிக்கல. இன்னும் விக்ரம் கிட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லல. அதுக்குள்ள குழந்தைய கேக்குறிய யாழ்னி? ஏன் நான் கேட்க கூடாதா? நான் தான் உனக்கு அம்மா, நீ தான் எனக்கு அம்மான்னு சொல்லுவியே. நீ என் அம்மான்னு சொல்றது உண்மைனா நான் கேட்டு நீ இல்லன்னு சொல்லக்கூடாது தானே? நிலாவையே கேட்டாலும் ஒரு அம்மா புடிச்சு தரேன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் நிலா மேல ஆசைப்படல. உன்னால செய்ய முடிஞ்சது தானே நான் கேக்குறேன். அதுக்கு கூட உன் மனசு இறங்காதா? ஐயோ, ஏன் யாழ்னி இப்படி எல்லாம் பேசி என்ன வேதனைப்படுத்துற? என்னால தர முடிஞ்ச ஒண்ணு நான் இல்லன்னு சொல்லுவேனா? ஏன் இனியா, ஒருவேளை உன் குழந்தைய நான் சரியா வளர்க்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஏய், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. இனியா, நான் உன் குழந்தைய உயிரா வளர்ப்பேன் இனியா. உன் குழந்தைய ஏன் உயிரா பார்த்துப்பேன் இனியா. அக்கா, குழந்தைன்னா எனக்கு உயிர். அக்கா, நான் தயவு செஞ்சு உன் குழந்தைய எனக்கு கொடு இனியா, ப்ளீஸ். இனியா, இனியா, நான் இத மடிப்பிச்சையா கேக்குறேன் இனியா. தயவு செஞ்சு உன் குழந்தைய எனக்கு கொடு. என்ன இனியா, ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ். யாழ்னி, ப்ளீஸ் இனியா, எனக்கு உன் குழந்தைய கொடு. யாழ்னி, நீ எழுந்துரு. நீ எழுந்துரு முதல்ல. என்ன என் வீட்ல வாழ விடு, இல்லனா நீ என்ன கொன்னுடு. ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ். ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ் இனியா. ஏன் நீ இப்படி யோசிக்கிற? நீ தானே சொன்ன அக்கா தங்கச்சியே குழந்தைய வளர்க்கறது இல்லையா, இல்ல குழந்தைய தத்து எடுத்துக்கிறது இல்லையான்னு. நான் குழந்தைய தத்து எடுத்துக்கிறேன் இனியா. அது அது ஏன் குழந்தையா வளர்ந்தாலும் நீயும் அதுக்கு அம்மாவாவே இரு. ஆனா குழந்தைய மட்டும் என் கையில கொடுத்துரு. செய்வியா? ப்ளீஸ், ப்ளீஸ் இனியா, ப்ளீஸ். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.